மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எந்த இடத்துல திரளாக மக்கள்கள் பார்த்தீங்கன்னா குவிந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திடல் நிரம்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த நுழைவு வாயில் முழுவதும் கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக மக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டில் ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் இது இவ்வளோ பிரம்மாண்டம் சொல்கிறோம் அப்படின்னா, 234 வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல களம் காணக்கூடிய ஒரு மேடையாக தான் இந்த மேடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், பரதநாட்டியம், தமிழ் கலை அப்படின்னு சொல்லிட்டு பறை இசை இப்படின்னு தமிழ் சார்ந்த பல கலைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், தமிழ் பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த தமிழ் சார்ந்த கலைகள்லாம் இங்கே போடப்படுது. இங்கே பாருங்கள், 234 வேட்பாளர்கள் அமரக்கூடிய இடம் இதுதான். ஆண் வேட்பாளர்கள் இங்கே, பெண் வேட்பாளர்கள் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 117 வேட்பாளர்கள், அங்கே 117 வேட்பாளர்கள் அப்படின்னு இந்த மேடை முழுவதுமே பார்த்திங்கன்னா நிரம்பக்கூடிய வகையில் இந்த பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பரதநாட்டியம் ஆடக்கூடிய கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சீமானண்ணன் அவர்களினுடைய வருகைக்காக காத்திருக்காங்க. பரதநாட்டியத்தையும் ஒரு முறை ரிஹர்சல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாருங்க, வேட்பாளர்கள்லாம் எந்த குழப்பமும் இல்லாமல் மேடையில் அமர்ந்து ஒரு முக்கியத்துவத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வேட்பாளரினுடைய புகைப்படம் அங்கங்கே சரியாக ஒட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்றத ஒரு குழு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு பொறுத்தவரை என்னன்னா, வேட்பாளர்கள், கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் இப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்கல. வரக்கூடிய ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு தமிழரும் எந்த ஒரு மன சங்கடத்தோடையோ இல்லை எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற எந்த ஒரு சஞ்சலமான சூழல் எதுவுமே ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து தன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விழா போல இந்த திடல் முழுவதும் காட்சியளிக்குது. மிக பார்த்தீங்கன்னா ஒரு கலரா, அதாவது ஒரு வண்ணமயமான ஒரு கோலமாக தான் இந்த திடல் இருக்கு. பாருங்க, அங்க சிவப்பு கொடி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது தமிழ்நாட்டு கொடி, அதன் பிறகு விவசாய சின்னத்தினுடைய கொடி அப்படின்னு திடல் முழுவதும் வண்ணமயமாக கொடிகள் வானுயர பறக்க விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி முழுவதும் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எந்த புலிக்கொடி இலங்கையில் இறக்கப்பட்டதோ அந்த புலிக்கொடி வானுயர பறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சீமான் அவர்கள் இதுவரை சொன்னார் இல்லையா, இந்த தேர்தலில் கூட சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி இந்த 2026 தேர்தலில் எந்த கொடியை இறக்கணும், யாருடைய பெயரை உச்சரிப்பதற்கு தடை அப்படின்னு இருந்ததோ அந்த கொடியை நான் உயர்ற்றுவேன், அனைவரையும் பிரபாகரன் என்று உச்சரிக்க வைப்பேன் என்று சொல்லினார் இல்லையா, அதை இன்னைக்கு செயல்முறையாக மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆகவே இது உண்மையாகவே மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடாக தான் இங்கே வரக்கூடிய மக்களும் சொல்கிறார்கள். ஆகவே இதுதான் இந்த திடலினுடைய பிரம்மாண்டமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு.
மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே.